கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கேக் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. செல்லமா கூப்பிட மாட்டாங்க, கேக் அப்படின்னு சுருக்கமா கூப்பிடுவாங்க. சரிதானே? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 148 148ல சொல்லியிருக்காங்க கேக் பத்தி. கேக் அப்படின்னா யாரு? இவர் தான் ஹெட் ஆஃப் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ், பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்றவரு. இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆபீஸ் இருக்குன்னா அந்த ஆபீஸோடைய வரவு செலவு கணக்கு, எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவு பண்றோம், இதை எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. அவங்கள கணக்கு பிள்ளைன்னு சொல்றாங்க. மாடர்ன் டேவோட கணக்கு பிள்ளை தான் இந்த கேக். யாருக்கு கணக்கு பிள்ளையா இருக்காரு? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு பிள்ளையா இருக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது, என்ன முறைகேடு நடக்குது, இது எல்லாத்தையும் தெளிவா பார்த்து பார்லிமெண்ட் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. சரியா? பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க, பிரசிடென்ட் பார்லிமெண்ட் கிட்ட கொடுப்பாரு. இதுதான் கேகோட செயல்பாடுகள். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். புரியுது தானே? சரி, இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் கேக். இவரோட செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் என்னன்னு பார்த்தா, இவரை ஈஸியா ரிமூவ் பண்ணவே முடியாது. இவரோட ஆபீஸ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எந்த மேனர்ல நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அதே மேனர்ல தான் இவங்களையும் ரிமூவ் பண்ண முடியும். இவங்க ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாங்க, ஒரு இன்கெப்பாசிட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரா பார்லிமெண்ட் தான் இவங்களை இதுக்கு மேல நீ வேலைக்கு வராதப்பா போப்பான்னு சொல்ல முடியும். பிரசிடென்ட்டே இவரை வேலையை விட்டு தூக்க முடியாது. அதே போல கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் நினைச்சாலும் இவரை வேலையை விட்டு தூக்க முடியாது. யாரோட இன்ஃபுளுன்ஸ்லயும் இவர் இல்லை. பார்லிமெண்ட்டே நினைச்சா மட்டும்தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட தான் இவரை ரிமூவ் பண்ணவே முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இவரோட டென்யூர் செக்யூர்டானது. இவரோட டென்யூர்னு என்னன்னு பார்த்தா 6 வருஷம் இருப்பாரு கேக். அப்படி இல்லைன்னா 65 வயசு ஆகுற வரைக்கும் இருப்பாரு. இவர் அப்பாயிண்ட் பண்றது என்னவோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆனா இவரை ரிமூவ் பண்றது பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எந்த மேனர்ல பண்றோமோ அந்த மேனர்ல தான் ரிமூவ் பண்ண முடியும். இவரோட சேலரி அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் இது எல்லாமே பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஒரு தடவை இவர் உள்ள என்டர் ஆயிட்டார் அப்படின்னா கேகுக்கான என்ன சம்பளம் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய சம்பளத்தை குறைக்கிறதோ கூட்டுறதோ பண்ணக்கூடாது. டென்யூரை குறைக்கிறதோ கூட்டுறதோ பண்ணவும் கூடாது. சரியா? அடுத்தது, இவர் இந்த பதவியை வகிச்சுட்டு போயிட்டாரு, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பதவியில இருக்கிறாருன்னா இதற்கு அடுத்து எந்த விதமான வேலைக்கும் திரும்ப போகக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன் இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஃபியூச்சர்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேரலான்னு சொல்லி போனாருன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்யும் போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆதரவா செயல்படுவார். அதனால இந்த கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, கேகோட எக்ஸ்பென்சஸ், இவங்களோட சேலரி, அலோவன்ஸ், பென்ஷன் இது எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் எடுக்கிறாங்க. இதனால எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸையும் இவர்கிட்ட நம்ம பண்ணவே முடியாது. சரியா? நான் அக்கௌண்டபிலிட்டி டு மினிஸ்டர்ஸ். கேகோட செயல்பாடுகளுக்கு எந்த மினிஸ்டரும் பொறுப்பேற்றுக்க தேவையில்லை. இதனால எந்த விதமான எக்ஸ்டர்னல் பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் அவருக்கு கிடையாது. யார் செலவு பண்றாங்களோ கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லு, தப்புன்னா தப்புன்னு சொல்லு, அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாங்க கேக். யாருடைய கண்ட்ரோலும் கிடையாது. எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றாங்கல்ல, கண்ட்ரோல் இருக்குது, பார்லிமெண்ட் கண்ட்ரோல் மட்டும்தான், மற்ற ஆட்கள் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேக். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவருடைய பவர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 149ல கொடுத்திருக்காங்க இவங்களுடைய பவர் எல்லாம். இது இல்லாம கேக்ஸ் டியூட்டிஸ், அதாவது கேக்ஸ் டியூட்டிஸ் பவர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1971 இதை ஒரு தடவை அமெண்ட் பண்ணிருக்காங்க 1976ல. இதன் அடிப்படையில தான் கேகோடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியா? இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 149, அதுக்கப்புறம் கேக்ஸ் டியூட்டிஸ் பவர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1971 76ல ஒரு தடவை அமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி,
இவங்களுடைய பவர்ஸ் என்னன்னா ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ். கவர்மெண்ட் கிட்ட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது தான் இவங்களுடைய வேலை. அதுல எவ்வளோ செலவு பண்றாங்க, எவ்வளோ வரவு அதுக்குள்ள வருது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபினான்ஷியலி இவங்க ஒபே பண்றாங்களான்னு பாக்குறது தான் கேகோட வேலை. அடுத்து ஆடிட் ஆஃப் ரிசிட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரிசிட்ஸ் அப்படின்னா என்னன்னா இன்ஃப்ளோ ஆஃப் மணி. எப்படி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளோ இருக்கும்? டாக்ஸ், பாரோ, டாக்ஸா வருது, இல்ல பாரோ கடன் வாங்குறாங்க யார்கிட்ட, இதன் மூலமா இன்ஃப்ளோ வருது. எக்ஸ்பெண்டிச்சர் மக்கள் நல பணிகளுக்காக ஏதோ ஒரு வகையில செலவு பண்றாங்க. அப்போ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பரா ஃபண்டை அலோகேட் பண்றாங்களா, கலெக்ட் பண்றாங்களா, அதை சட்ட ரீதியா தான் ஸ்பெண்ட் பண்றாங்களா, எந்த விதமான மிஸ் அப்ராப்ரியேஷனும் ஆகாம இருக்குதான்னு செக் பண்றது இவங்களோட வேலை. ஆடிட் ஆஃப் அதர் அத்தாரிட்டிஸ். அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம லோக்கல் பாடிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். இது இல்லாம பிரசிடென்ட்டும் கவர்னரும் ரெக்வெஸ்ட் பண்றாங்க, ஏப்பா இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான நிறுவனங்களையும் செக் பண்ண கேகுக்கு அதிகாரங்கள் உண்டு. அட்வைசரி ரோல். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மணியை எந்த ஃபார்ம்ல வச்சுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறாங்க இந்த கேக் கவர்மெண்ட்ஸ்க்கு. அடுத்ததா ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஆடிட் ரிப்போர்ட்ஸ் பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும் கேக். அவர் என்ன பண்ணுவாரு, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாரு, 2 ஹவுசஸ்லயும், லோக்சபா, ராஜ்யசபால. என்னென்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்கு பணம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமுக்கு பணம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அது அப்ராப்ரியேட்டா இருக்கா, சரியான முறையில தான் செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ். சரியா? திட்டத்துக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப மாநில அரசு மத்திய அரசு கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க, அந்த பணத்தை ஒவ்வொரு திட்டத்துக்கும் பார்த்து செலவழிச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு பேர் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். பினான்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா அந்தந்த கவர்மெண்டோட 1 இயர் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு வருஷத்துக்கு உண்டான வரவு செலவு கணக்குகளை பார்க்கறதுக்கு பேரு பினான்ஸ் அக்கௌண்ட். அந்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணுவாங்க. அது இல்லாம பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட வரவு செலவு கணக்கையும் சப்மிட் பண்ணுவாரு. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் சப்மிட் பண்ணுவாரு. அடுத்தது நெட் ப்ரொசீட் சர்டிபிகேஷன். நெட் ப்ரொசீட் சர்டிபிகேஷன்ன்றது சொல்றேன், கொஞ்சம் தெளிவா கேளுங்க. என்னன்னா ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறாரு, வீட்டோட விலை 50 லட்சம் ரூபாய். வீட்டோட விலை 50 லட்சம் ரூபாய். அந்த வீடை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு பணத்தை கொடுக்கணும். சரியா? அந்த வீடு வாங்கின உடனே நம்ம குடி போயிட முடியாது, நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது ஒரு சில மாற்றங்கள், ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கடைசியா நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாக்குறதுக்கு பேர் தான் நெட் ப்ரொசீட்ஸ். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க, ஒரு 1 கோடி ரூபாய் டாக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டாக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ் கலெக்ஷன் ஏஜென்ட்டையோ இல்ல ஆபீசரையோ அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போ 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன், யார் யாரெல்லாம் கலெக்ட் பண்ண ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அந்த சம்பளம் எல்லாம் போக மீதி பணம் எவ்வளவு இருக்கோ அதுதான் நெட் ப்ரொசீட்ஸ். இந்த நெட் ப்ரொசீட்ஸை பார்த்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் சர்டிஃபை பண்ணுவாரு, ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் சர்டிஃபை பண்ணுவாரு. அந்த லீகல் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் தான் யார் அப்படின்னா கேக். இதுக்கு பேர் தான் நெட் ப்ரொசீட் சர்டிஃபிகேஷன். ரெவென்யூ அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க, டாக்ஸா டியூட்டிஸா வாங்கி முடிச்சு எல்லாத்தையும் அதை வாங்கின ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தது போக மீதி இவங்க கிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு பேர் தான் நெட் ப்ரொசீட் சர்டிஃபிகேஷன். சரியா? அடுத்தது கம்பைலிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். கம்பைலிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டோட அக்கௌண்ட்ஸ், ஆடிட், இது ரெண்டுத்தையும் பார்க்கறது கேக் தான். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் 1976 வரைக்கும் கேக் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 75ல
சிஏஜி அப்படின்னு ஒரு ஆபீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. கண்ட்ரோலர் அக்கௌண்ட்ஸ் ஜெனரல் அப்படின்னு சொல்லி. இவங்க இதன் மூலமா என்னன்னா, பினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்டோட கணக்கு வழக்க அவங்களே வச்சுக்குவாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதோட கணக்கு வழக்க அவங்களே வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் அவங்களுடைய கணக்கு வழக்குகள் அவங்களே வச்சுப்பாங்க. இதை எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றது சிஜிஏவோட வேலை. ஓகே, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இவரோட வேலை. அப்ப அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹேண்டில் பண்றது சிஜிஏ. அதை ஆடிட் பண்றது யார் அப்படின்னா கேக். அக்கௌண்ட்ஸ் ஆடிட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன செலவு பண்ணியிருக்கோன்னு எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுதி வைக்கிறது. ஆடிட் அப்படின்றது இது வந்து சரியா தான் எழுதி வச்சிருக்காங்களா, இல்ல இதுல ஏதாவது முறைகேடு நடந்திருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் ஆடிட் அப்படின்னு பேரு. சரியா? இப்போ லா அண்ட் ஆர்டர்ல இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க. இது பினான்சியல் ரீதியா நம்ம பண்றோம்னா அதுக்கு பேர் ஆடிட். சரி பாக்குறாங்க ட்ரூவா ஆர் நாட் அப்படின்னு. ஓகே, அடுத்தது அசிஸ்டிங் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. இததான் பிஏசி அப்படின்னு சொல்றாங்க. பிஏசின்றது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. கேக் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? பிரசிடென்ட் வந்து அதை லோக்சபா ராஜ்யசபா முன்னாடி, அதாவது பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்றாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கேக் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறது யாரு? ஒவ்வொரு எம்பியும் எம்எல்ஏவும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு கமிட்டி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் தான் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. சரியா? இவங்க வந்து ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி பார்ப்பாங்க. கேக் சப்மிட் பண்ற ரிப்போர்ட்டை இவங்க தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. இவங்க வந்து கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்பரா இந்த இடத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்களா, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணியிருக்காங்களான்னு பாக்குறதும் இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோட வேலை. கேகோட ரிப்போர்ட்டை இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கலி பினான்சியலி ஏதாவது பிரச்சனைனா அதை கேக் பாத்துக்கிறாங்க. பினான்சியலி பிரச்சனைனா கேக் கடன் கொடுக்குறாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. பினான்சியல் அறிவு கொடுக்குறாங்க, அதை செக் பண்ணி பாக்குற அளவுக்கு. சரியா? ரோல் பிளேடு பை த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இவரோட முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு தான் இவர் வந்து ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் அப்படின்னா ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சிக்கு ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறது இவர் வேலை கிடையாது. மாறா இவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கே ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். பார்லிமெண்ட் அப்படின்னா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இண்டிபெண்ட் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ மொத்த பார்லிமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸா நடந்துக்க வேண்டியது இவருடைய வேலை. சரியா? இவரோட முக்கியமான வேலை இதுல என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உறுதிப்படுத்துறது. பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் போடுவாங்க. பாராளுமன்றம்ல ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இண்டிபெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தின் மூலம் ஒவ்வொரு துறைக்கும் பணத்தை வந்து அலாட் பண்றாங்க. அப்படி அலாட் பண்ணக்கூடிய பணத்தை கவர்மெண்ட் லீகலா செலவு பண்றாங்களா, அப்ராப்ரியேட்டா செலவு பண்றாங்களா, பார்லிமெண்ட் இவ்வளோ பணம் இதுக்கு செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க, அதை கவர்மெண்ட் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்களான்னு பாக்குறது இவங்களோட வேலை. இது வந்து ஒண்ணு. சரியா? கான்ஸ்டிடியூஷனையும் லாஸ் இது ரெண்டுத்தையும் பினான்சியல் லெவல்ல ப்ராப்பரா பண்றாங்களான்னு அட்மினிஸ்டர் பண்றது தான் கேகோட வேலை. சரியா? அடுத்தது அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்றது. அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்லிமெண்டோட ஏஜென்ட் தான் கேக்னு நாம சொல்றோம். இவர் கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிளா நடந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுத்த பணத்தை ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா, பப்ளிக் ஃபண்டு முறையா செலவு பண்றாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்றது தான், கவர்மெண்டோட பினான்சியல் ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து மானிட்டர் பண்றது தான் இவங்களோட வேலை. சரியா? அடுத்தது டைப் ஆஃப் ஆடிட். இவங்க பண்ற ஆடிட் வந்து ரெண்டு விதம். ஒன்னு லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆடிட். கவர்மெண்ட் பார்லிமெண்ட் பணத்தை அலோகேட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணக்கூடிய பணத்தை அவங்க ப்ராப்பரா செலவு பண்றாங்களான்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எதிர்கட்சிகள் எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ப்ராப்பரா செலவு பண்றாங்களா இல்லையான்னு கேக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆளும் மாநிலம்ல அவங்க ப்ராப்பரா பணத்தை செலவு பண்றாங்களா இல்லையான்னு கேகுக்கு கவலையே இல்லை. இத நான் சொல்லல, டெல்லியோட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு.
அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகப்படியா விளம்பரத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பணத்தை எதுக்கு கொடுத்தோம்? டெல்லியை ஒழுங்கா பாத்துக்குவீங்க, டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்துக்குவீங்கன்னு பணத்தை கொடுத்தா டெல்லி முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்க, நீங்க வந்து விளம்பரப்படுத்துறீங்க. மெட்ரோல, பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்தாலும் உங்களோட விளம்பரம் மட்டும்தான் இருக்கு. நீங்க விளம்பரத்துக்கு செலவு பண்ற காசை ஏன் கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ண கொடுத்தா நீங்க ஏன் விளம்பரத்துக்கு செலவு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன கேக்குறாரு, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி வந்து மோடி திட்டம்னு எல்லா இடத்துலயும் நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்க, முக்கியமான பேப்பர்ல பேஜ்ல ஆடு கொடுக்குறீங்க, எல்லா வேலையும் செய்றீங்க. அப்போ ஏன் இந்த கேள்வி கேட்கல? இவங்களுக்கு எதிரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரா யார் பேசுறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு ஒரு கிளாஷ் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ கேக எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் இருக்கிறாங்க அப்படின்றது கேக் மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆடிட் பண்ணும்போது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் அப்படின்னா என்னன்னா, கொடுக்கக்கூடிய பணத்தை வேஸ்ட் பண்ணாம எஃபிஷியண்டா செலவு பண்றாங்களா, அப்படி செலவு பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாக்குறாங்க. ஒரு பார்க் கட்டுறாங்க, அந்த பார்க்கோடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபான்னு வைக்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்குக்கு வர்றாங்க? பார்க்கு கட்ட 50 கோடி செலவாயிருக்கு. இப்போ இதை எத்தனை வருஷத்துல சம்பாதிக்க முடியும், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். சரியா? பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்ன்றது சிம்பிளா வாட் கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் பேக், இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். அடுத்து ரோல் ஆஃப் ஆடிட்டர் நாட் கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்கணும். ஆனா இந்தியாவில் கேக் அப்படி கிடையாது. யூஎஸ்ஏலையும் யூகேலையும் எப்படின்னா, கேக்கு தெரியாம ஒரு அணு கூட அசையாது. நீங்க ஃபண்டு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கேகோட ப்ரியர் அப்ரூவல் தேவை. ஏங்க நான் இந்த திட்டத்துக்கு பணம் எடுக்கிறேன் அப்படின்னு யூஎஸ்ஏல எடுத்தா கேக் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இவங்க ஒரு ரெக்கமெண்டேட்டரி ரோல்ல தான் இருக்கிறாங்க. ஒன்ஸ் எடுத்து செலவெல்லாம் பண்ணி காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இது எடுத்துருக்க கூடாது, இதனால பாருங்க இவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கணக்கு மட்டும்தான் போட்டு சொல்ல முடியுமே தவிர எடுக்காதீங்கன்னு சொல்லவே முடியாது இந்தியாவில். அடுத்தது ரிப்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. இவர் யார்கிட்ட இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாரு அக்கௌண்ட்டை. பாருங்க கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்டமேட்டிக் வீக்னஸ் இருக்கு, பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளோ இன்எஃபிஷியண்டா இருக்கு, இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட்டை ஒப்படைப்பாரு கேக். அதை பிரசிடென்ட் பார்லிமெண்ட் கிட்ட ஒப்படைப்பாங்க. இதுல கவர்மெண்ட் பண்ணது சரியில்லை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊழலையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க கேக். 2G ஸ்பெக்ட்ரம், அடுத்து இந்த கோல் பிளாக் அலோகேஷன், இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு கேக் ஆடிட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட காட்டுறாங்க. இப்படி காட்டும் பொழுது கவர்மெண்ட்டுக்கும் கேகுக்கும் அடிக்கடி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப், ஒரு ஸ்டிஃப் நடந்துகிட்டே இருக்கு. அதனால கேக மல்டி மெம்பர் பாடியா மாத்தணும்னு கூட சில பேர் யோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே ஒரு பப்ளிக் ப்ரெஷரை மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுமே தவிர கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைண்டிங் ஆகாது. இவங்க என்ன சொன்னாலும் செவடங்காதுல சங்கூதுற மாதிரி தான். கவர்மெண்ட் வேணும்னா தான் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. பைண்ட் ஆகாது கவர்மெண்ட் மேல. கேகோட கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் என்னென்னு பார்க்கிறோம். முதல்ல, கேக் கேன் ஒன்லி பார்க் பட் நாட் பைட். கொலைக்க மட்டும்தான் முடியும், ஆனா கடிக்க முடியாது. எந்தெந்த வகையிலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா கேக் வந்து அதை ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். இதுல நீங்க பண்ணுங்க, இல்ல இதுல நீங்க பண்ணாதீங்கன்னு ரெக்கமெண்டேட்டரி ரோல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அவங்கள ஸ்டாப் பண்ணவோ டிஸ்அலோ பண்ணவோ முடியாது. ஒன்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், நான் அப்பயே சொன்னேன் கேட்டீங்களா, இதுல பாருங்க எரர் ஆயிடுச்சு, இது வந்து மிஸ் அப்ராப்ரியேட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர பாக்கெட்ல இருந்து செலவு பண்றவங்களோட பணத்தை எடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு கேகுக்கு உரிமை கிடையாது. கேக் சொல்லக்கூடியது கவர்மெண்ட் மேல பைண்டிங் ஆகாது. கவர்மெண்ட் செலவு பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த வீக்னஸ் எரர்ஸை மட்டும்தான் எடுத்துக்காட்ட கேகுக்கு அனுமதி உண்டு. சரியா? அடுத்து, நோ பவர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். கேகோட வேலை என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க,
அப்படி கொடுக்கக்கூடிய பணம் எஃபிஷியண்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செலவு பண்றாங்களா இல்லையா? ஆமா, செலவு பண்ண அப்படின்னு சொன்னா அதுக்கான ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக் எப்போ வேணாலும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணாலும் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ராப்பரா கேகுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இதை பாருங்க, இவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறேன், இந்த துறைக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், அந்த துறைக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் தான் எங்க வரவு செலவு கணக்கு பாருங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டோ கொடுக்கணும். ஆனா ரொம்ப டிலே பண்றாங்க. கேக் இன்னைக்கு கேட்கறாங்க அப்படின்னா பொறுமையா 3 மாசம் கழிச்சு கொடுக்கறது, 4 மாசம் கழிச்சு கொடுக்கறதுன்னு பண்றாங்க. அதுக்காக சில மெஷர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கேக் ஆக்ட் 1971ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு டைம்குள்ளார இவங்களுக்கு கணக்கு வழக்கையெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம போறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கேகுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் கேக் கேன் ஒன்லி பார்க் பட் நாட் பைட்னு சொல்றாங்க. அடுத்தது, கேக் யூட்டிலிட்டி கம்பெனிஸை ஆய்வு பண்ண முடியுமா, அதை ஆடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இது ஒரு டிபேட்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, யூட்டிலிட்டி கம்பெனியை ஆய்வு பண்ணலாமா, அவங்கள ஆடிட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி எந்த விதமான ப்ராப்பரான ரிட்டன் லாவும் கிடையாது. அதனால இவங்களே ஒரு அசம்ஷனுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, யூட்டிலிட்டி கம்பெனி 50% கவர்மெண்ட் ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை கேக் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. முதல்ல யூட்டிலிட்டி கம்பெனினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனி, பிரைவேட் யூட்டிலிட்டி கம்பெனின்னு இருக்கு. யூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னா, மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி தான் யூட்டிலிட்டி கம்பெனி. இப்போ ரயில்வேஸை நம்ம டெய்லி பயன்படுத்துறோம், எலக்ட்ரிசிட்டியை டெய்லி பயன்படுத்துறோம், இதெல்லாம் பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனி. இப்போ பிரைவேட் யூட்டிலிட்டி கம்பெனி அப்படின்றது எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் பிளேயர்ஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானி எலக்ட்ரிசிட்டி, டாடா பவர், இதெல்லாம் பிரைவேட் யூட்டிலிட்டி கம்பெனிஸ். இதை கேக் ஆடிட் பண்ணலாமா கூடாதான்னு கேட்டா, கவர்மெண்ட் 50% ஷேர் வச்சிருக்காங்க ஒரு கம்பெனில அப்படின்னா தாராளமா அதை கேக் ஆடிட் பண்ணலாம். அதுக்கான கைட்லைன்ஸும் கேக் கொடுக்கலாம். 50%க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை இவங்க எடுத்து பார்க்கவே கூடாது. அதே போல பிரைவேட் பப்ளிக் வெஞ்சர்ஸ் ஆர் பிரைவேட் கம்பெனிஸ், இவங்களுக்கு ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பப்ளிக் ஃபண்டு, கவர்மெண்ட் ஃபண்டு இந்த பிரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேக் ஆய்வு பண்ணலாம். கவர்மெண்ட் கிட்ட நான் ஃபண்டும் வாங்கல, கவர்மெண்டோட ஷேரும் என்னோட கம்பெனில 50%க்கு மேல இல்லைன்னா கேக் அதை ஆடிட் பண்ணவே கூடாது. சரிதானே? சரி, அடுத்து, ஷுட் கேக் பி ஏ மல்டி மெம்பர் பாடி? எலெக்ஷன் கமிஷன் ஒரு மல்டி மெம்பர் பாடி. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, கூடவே அதர் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனா கேக் அப்படின்றது மல்டி மெம்பர் பாடி கிடையாது. இது மல்டி மெம்பர் பாடி தான், ஆனா பவர் எல்லாமே ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவர்கிட்ட மட்டும்தான் எல்லா பொறுப்புமே இருக்கும். மீதி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் அசிஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு நாங்க 3 பேர் இதுக்கு சரின்னு சொல்றோம், மத்த 3 பேர் நாங்க வேணான்னு சொல்றோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க வேணும்னு சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க, ஒரே ஒருத்தர் தான் இந்த கேக், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அவர் என்ன சொல்றாரோ எடுக்கிற முடிவே இறுதியானது. ஆனா இதை மல்டி மெம்பர் பாடியா மாத்தணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூடயும் அடிக்கடி கிளாஷ் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் அடிக்கடி கிளாஷ் ஆகுது. அதே போல 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம், அதே போல கோல் ஸ்கேம். 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் அப்படின்றது மன்மோகன் சிங் பீரியட்ல டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடா நடந்தது. கோல் ஸ்கேம் மன்மோகன் சிங் பீரியட்ல நடந்தது தான் இதுவும். இது 2 ஸ்கேமுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூஸ் ஸ்டாண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் கேகுக்கும் ரிப்போர்ட்டுக்காக. அதனால இது ஒரு மல்டி மெம்பர் பாடியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் மல்டி மெம்பர் பாடியா இல்ல. இத மல்டி மெம்பர் பாடியா கூட மாத்தலாம், அப்படி கொண்டு வரலாம். ஆனா அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் தேவை.